இன்னைக்கு நம்ம டாப் 5 வேர்ல்டு கிளாஸான சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லா சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே தரமான சீரிஸ். இந்த சீரிஸை அடிச்சுக்க எதனாலுமே முடியாது. ஸோ எல்லா சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தரமான படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்ற ஒரு சீரிஸ். ஸோ 2017 ஆரம்பிச்சாங்க. 3 சீசன் தான் இருக்குது. ஸோ இந்த சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டான சீரிஸ் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு நோட்டு பேனா வச்சு எழுதி பார்த்தா கூட ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ இந்த படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவலான சீரிஸ். ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. வேற ஒரு உலகத்தில் வேற ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் என்னன்றதை நிறைய டீனேஜ் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் மொத்தமாக வந்து இதோட கதையே. ஸோ கண்டிப்பாக அந்த சீரிஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைண்டே வந்து கொலாப்ஸ் ஆகிடும்னு சொல்லுவேன். அந்தளவு பயங்கரமாக இருக்கும் இந்த சீரிஸ். ஸோ படத்தில் வர பேக்ரவுண்ட் மியூசிக், விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ். ஸோ இந்த சீரிஸை பற்றி சொல்லணுன்ற அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரீசென்ட் டைமில் பீக்கில் போன சீரிஸ்னு வந்து சொல்லுவேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸே வந்து கிராஷ் பண்ணி விட்டுச்சு இந்த சீரிஸ். ஸோ மொத்தமாக 5 சீசன் இந்த சீரிஸ்க்கு வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபையான சீரிஸ். லேட் 80s 90s அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஸோ இதில் கோர் கான்செப்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற உலகத்தில் உள்ள ஒரு சில மான்ஸ்டர்ஸ், ஏலியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குள்ள என்ட்ரியாக ட்ரை பண்ணும். அதை வந்து ஒரு 4-5 சின்ன பசங்க வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் நம்ம மிலி பாபி ப்ரௌன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 11 அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. வேற லெவலில் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் இதோட இன்ட்ரோ பற்றி சொல்லியே ஆகணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோக்கு ஃபேன். நானும் ஒரு பெரிய ஃபேன் வந்து சொல்லுவேன். அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ்க்குமே சரி எல்லாருக்குமே வந்து இந்த சீரிஸ் வந்து ஃபேவரட்டாக மாறிட்டு வருது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா 5 சீசனுமே வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ். 2013 ஆரம்பிச்சது. மொத்தமாக இதுக்கு 5 சீசன் வந்து இருக்குது. ஸோ இதில் கதை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேங்ஸ்டரான சீரிஸ்னு வந்து சொல்லுவேன். ஸோ வேற லெவல் மாஸான சீரிஸ்னு வந்து சொல்லுவேன். கிலியான் மர்ஃபி சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமி ஷெல்பி அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேங் தான் எல்லாருமே. ஸோ எதுவுமே இல்லாமல் எப்படி இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேங்கை வந்து இவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி அந்த இடத்தையே வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நல்லபடியாக இந்த சீரிஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பிளேஸை வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய மாசான சீன்ஸ் இருக்கும். நிறைய ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால், ஃபுல்லாக அவங்களுக்கு சாப்பாடே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் தான் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலுமே மாசான சீன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ நிறைய பெட் ரைட்ஸு, லவ், எப்படிலாம் வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே எதுக்குமே பஞ்சமே இல்லாமல் எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாத அளவு இந்த சீரிஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பீக்கி பிளைண்டர்ஸ்க்குமே நிறைய ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவர் தலையில் போட்டிருக்க அந்த தொப்பி தான் வந்து மாசாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த தொப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு, அதை வச்சு நிறைய மாசான சீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சீரிஸ்னு வந்து சொல்லுவேன். இன்னும் நீங்கள் பீக்கி பிளைண்டர்ஸை பார்க்கல அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து தமிழில் பண்ணிட்டு வராங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ். எஸ் கைஸ், நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க என்னடா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க வேண்டியதாச்சு, என்னடா இப்படி வந்து 2nd பிளேஸ் சொல்கிற அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்துருச்சு கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஸோ இதில் கதை இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக மூவியில் கூட இந்தளவு வந்து பட்ஜெட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. அந்தளவு இந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக வந்து பட்ஜெட்டை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்க்காகவும் டிராகன்ஸ்க்காகவும். ஸோ வேறு லெவலில் டிராகன் ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து சொல்ல முடியாத அளவு வேறு ரேஞ்சுக்கே வந்து கொண்டு போயிட்டாங்க சொல்லலாம். ஸோ இதை கதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேம் ஆஃப் த்ரோன்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு த்ரோனுக்காக அங்கே நடக்கிற அந்த பாலிடிக்ஸு, அந்த த்ரோனில் வந்து உட்காரதுக்காக நிறைய பேர் வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் நடக்கிற அந்த விஷயங்கள் தான் வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ். ஸோ சீரிஸ்க்கு மொத்தமாக 8 சீசன்ஸ் வந்து இருக்குது. பார்க்கணும் அப்படின்னா 8 சீசனுமே வந்து தமிழ் டப்பில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேட் அப்படின்ற ஒரு சீரிஸ் தான். ஸோ வேர்ல்டு கிளாஸ் நம்பர் 1 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கிங் பேட் இப்போ வந்துருச்சு. ஸோ பாப்புலாரிட்டி வைஸ் தான் வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கும் பிரேக்கிங் பேட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை நம்ம பிரேக்கிங் பேட் வந்து பிடிச்சிருச்சு. அப்படி என்னடா இந்த சீரிஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவு விஎஃப்எக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பேக்ரவுண்ட் மியூசிக் எதாவது இருக்கா கேட்டாங்க கிடையாது. விசுவல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. பியூர்லி ஒரு ட்ராமாவான சீரிஸ்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் தான். அந்த ட்ரக்கை வந்து நம்ம ஹீரோவான வால்டர் ஒயிட் வந்து எப்படி செய்கிறாரு, எப்படி அதை வந்து சேல் பண்ணுறாரு, அதனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் எப்படி அவர் சார்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்றத வேற லெவலில் இந்த சீரிஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மனுஷன் தான் ஃபேமிலிக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவான் அப்படின்றது இந்த சீரிஸை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. கடைசியாக நம்ம ஹீரோ கிட்ட எல்லாமே இருக்கும், காசு எல்லாமே இருக்கும். பட் ஆனால் எந்த விதமான ஒரு ஹாப்பினஸுமே இல்லாமல் இந்த சீரிஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டாப் லெவலான சீரிஸ்னு வந்து சொல்லுவேன். ஸோ இது ஓல்டாக சீரிஸ் வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான வைப் வந்து கொடுக்குன்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ பிரேக்கிங் பேட் பார்க்காம இருந்தீங்க இப்போயே பார்த்துங்க, இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம டாப் 5 வேர்ல்டு கிளாஸான சீரிஸ். இன்னும் நிறைய சீரிஸ் வந்து இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து டாப் 10 லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் 5 சீரிஸ் அப்படின்னு எடுத்தாவே இந்த சீரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் கிளாஸான சீரிஸ். உங்களுக்கு என்ன சீரிஸ் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த 5 சீரிஸ்க்கான உங்களோட ஒப்பீனியன் அப்படின்ற என்னன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரியான எந்த ஜேனரில் உங்களுக்கு மூவி வேணும் அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைக் டாப் 5 கிரைம், டாப் 5 ஆக்ஷன், எந்த ஜேனரில் உங்களுக்கு வேணும்னாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மூவிஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.